இன்றைக்கு நம்ம பார்க்கிற வேத பகுதி நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 6 லிருந்து 8 வரை. The portion of scripture we are going to look at today is Proverbs chapter 23 verses 6 to 8. டாபிக் உறவுகளில் தேவனுடைய ஞானம். The topic is God's wisdom in relationships. உறவுகளில் தேவனுடைய ஞானம். God's wisdom for relationships. நீதிமொழிகள் நம்ம படிக்கிறதுனால பிராக்டிகலா நம்ம வாழ்க்கைக்கு என்ன மாதிரியான ஞான வார்த்தைகள்லாம் தேவை அப்படிங்கறத நிறைய நம்ம கற்றுக்கொண்டு கொண்டே இருக்கிறோம். As we go through the book of Proverbs, you are learning so much about practical godly living. இந்த உலகத்திலேயே கடவுள் பிராக்டிக்கல் லைஃப்க்கான அதாவது ஆலோசனைகளை கொடுத்த ஒரு புத்தகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள் நான் சொல்வேன். The book that God has given us for practical wise living is the Bible. அதாவது முழுமையான பிராக்டிக்கல் அதாவது நடைமுறை வாழ்க்கைக்கான ஆலோசனைகள் முழுமையானது. அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா பாகுபாடு உள்ளதாக இருக்கும், ஒன்று ஆண்களை மட்டும் உன்னதமாக வைக்கிற மாதிரியான காரியமாக இருக்கும், தூக்கி பிடிக்கிற காரியமாக இருக்கும். பட் அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு முழுமையான நடைமுறை வாழ்க்கைக்கான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். The Bible gives us all things that we need for living a godly life. நம்ம வாசிக்கலாம் அருமையான ஒரு வசனம், நீதிமொழிகள் 23:6 லிருந்து 8 வரைக்கும். Let's read Proverbs chapter 23 verses 6 to 8. First நம்ம இங்கிலீஷ்ல எப்படிலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். அப்புறமே தமிழ்ல 2 வெர்ஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம என்கிட்ட சமகால டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதையும் நம்ம பார்க்க போறோம். So let's look at it in English first and then we'll also look at a few Tamil translations. இங்கிலீஷ்ல நான் ஸ்டாண்டர்டான அதாவது ஸ்காலர்ஸ் கூட இதெல்லாம் தரமான டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கறத மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். The English translations we are using are translations that are highly reputable and preferred by scholars. என்னைக்குமே நம்ம ஒரு ஆளு மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ண டிரான்ஸ்லேஷனை நம்ம நம்ப கூடாது. We should never trust translations that are made by just one person. ஒரு கமிட்டியா இருந்து பல டினாமினேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிரான்ஸ்லேஷன், அதுவும் கிரீக் அண்ட் ஹீப்ரூ எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம நம்பலாம். So we can't trust translations made by committees made up of people from different denominations who are experts in Greek and Hebrew. இப்போ நம்ம ESV English Standard Versionல நம்ம பார்த்தோம்னா, so let's look at the English Standard Version, the ESV. இங்க போட்டிருக்கு, இங்க எப்படி போட்டிருக்கு அப்படின்னா ஒரு கருமித்தனம் உள்ள கஞ்சத்தனம் உள்ள ஒரு ஆளுகிட்ட இருந்து நீ சாப்பிடாத அப்படின்னு போட்டிருக்கு. அவனுடைய பதார்த்தங்களை விரும்பாதன்னு போட்டிருக்கு. So it says, do not eat the bread of a man who is stingy, do not desire his delicacies. அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறத பார்க்குறோம். He is like someone who is inwardly calculating. நீங்க மட்டன் பீஸ் போட்டீங்கன்னா மட்டன் பீஸ் எல்லாம் எத்தனை சாப்பிடுறாருன்னு கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாரு, அந்த மாதிரியான ஆளு. If you serve him mutton, he is counting the number of pieces that you are eating. ஆனா என்ன சொல்வார் அப்படின்னா இங்க போட்டிருக்கு, eat and drink he says to you, சாப்பிடுங்க 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 அப்படின்னு சொல்றாரு. He says eat and drink. ஆனா அவன் உள்ள உங்ககிட்ட இல்ல. But his heart is not with you. அதுதான் இங்க டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்படி அந்த உள்ள உங்ககிட்ட இல்லாம சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொல்லும்போது நீங்க you will vomit up the morsels that you have eaten. நீங்க சாப்பிட்டதே என்ன செய்வீங்க, நீங்க வாமிட் பண்ணிடுவீங்க. You will vomit up what you have eaten when his heart is not with you. அது மட்டுமல்ல, இப்ப கூப்பிட்டாரு இல்லீங்களா, வாங்க உட்காருங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அண்ணே உங்களை மாதிரி வேற யாருமே இல்லைன்னு அப்படிலாம் சொல்லிப்பீங்களா, அது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு தான் சொல்றதை பார்க்கணும். And all the pleasant words you have spoken to him, those are also wasted. So அதே அர்த்தம் தான் இங்க நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்லயும் வரத நம்ம பார்க்கிறோம். And we see that the new international version says pretty much the same thing. இங்க என்ன பார்க்கிறோம் அப்படி கேட்டீங்கன்னா, அவனுடைய பதார்த்தங்களை விரும்பாதேன்னு போட்டிருக்கு ESVல. இதுல பாத்தீங்கன்னா கிரேவ், போய் சாப்பிடணும், வீட்டுல சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கு அப்படிலாம் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். Yeah, so the ESV says don't desire it, the NIV says don't crave it. இங்கேயும் எப்படி போட்டிருக்கு, கால்குலேட்டிங் போட்டிருக்கு ESVல. இங்க கவுண்டிங் த காஸ்ட், இப்ப சாப்பிட்டது ஒரு 100 ரூபாய்க்கு பொருந்துமா அப்படின்னு பாக்குற மாதிரி. Yeah, so the ESV says he's calculating, the NIV says he's counting the cost. He's like calculating how much money he spent on serving you food. So அந்த மாதிரி காஸ்ட்டை கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். வேற எல்லாமே ஆல்மோஸ்ட் அதே அர்த்தம் தான் வருகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். Yeah, so it says he's counting the cost and everything else, it means the same thing. இங்க தமிழ் ஈஸி ரீடிங் வெர்ஷன் ஒன்று இருக்கு, ஆன்லைன்ல இருக்கு. நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, கருமியோடு அமர்ந்து உணவு உண்ணாதே. So there's this easy reading Tamil version that's available online and it says don't sit and eat with a stingy person, someone who's miserly. Right. அது மட்டுமல்ல, அவன் விலையையே நினைத்துக் கொண்டிருக்கிறான். Just like the NIV, it says he's always counting the cost. He's thinking about how much it costs him. அப்படிப்பட்ட தன்மை உடையவன். That's his nature. So தன்மையே அப்படிதான். அதாவது சாப்பிட போட்டோன்னா இது எவ்வளவு பொருந்தும் அப்படின்னு பார்க்குற ஒரு ஆளு.
Yeah, that's the kind of person he is. He doesn't want to be generous. He's just thinking about how much it's going to cost him. அவருடைய சிந்தனையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய செய்கையும் மேட்ச் ஆகாது. His thoughts, his heart and his actions do not line up. They don't match. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து உண்ணு பருகு சாப்பிடுங்க சாப்பிடுங்க இன்னும் எதுவும் வேணுமா அப்படிலாம் கேட்கிறாரு. So he says, oh look, eat. Do you want more? ஆனா இன்னும் எதுவும் வேணுமான்னு கேட்கும் போதே ஆல்ரெடி 500 ரூபாய்க்கு சாப்பிட்டாச்சு இன்னும் என்ன அப்படின்னு தான் யோசிப்பாங்க. But his inward thoughts are, look, you've already eaten so much. It's cost me more than 500 rupees. So வேதவசனம் சொல்லுது அந்த மாதிரி ஆளுடைய சாப்பாடை சாப்பிட்டோம்னா நீ நோயாளி ஆவாய். The scripture says that if you eat what is served by such a person, you're going to get sick. அவங்கள நம்ம புகழ்றதும் வந்து வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றத பார்க்கணும். And praising them, thanking them, that's also going to go waste. இப்போ நம்ம யூசுவலா வாசிக்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்றது நீங்க பாருங்க. Now let's look at the Tamil translation we normally read. நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்க எல்லாரும் இந்த ஒரு பைபிள் வாங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். I'll recommend that everyone gets this Bible. பிப்லியா பப்ளிஷ் பண்ண ஒரு புது டிரான்ஸ்லேஷன் ஆனா ஹீப்ரு கிரீக்குக்கு உண்மையாக இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. So it's published by Biblia. It is a new translation but it is faithful to the Hebrew and Greek. நம்ம தமிழ் இந்த ஓல்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. So the old Tamil translation has a lot of Sanskrit words. அது மட்டுமல்ல அன்றைக்கு இருந்த ஒரு சில manuscripts இருக்குல்ல அதை வச்சு மட்டும் தான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அது வந்து கேஜேவியை தழுவிய ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லலாம். So the older translation was made using just a few manuscripts that was available to them, and it's also based on the English King James version. ஆனா இவ்வளவு இந்த மாதிரி பைபிள்ல வந்தாலும் மக்கள்கிட்ட நம்ம தமிழ் மக்கள்கிட்ட எடுபடுறது இல்ல. ஏன்னா அவங்க எப்பயுமே ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. But sometimes our Tamil people don't like the newer translations because we think the old is better. இது டிரான்ஸ்லேஷன் சரியில்லைங்கனாலும் எனிவே ஓல்ட் இஸ் கோல்ட். Yeah, even if the translation isn't the best, we say old is gold. So இப்போ என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம யூசுவலா யூஸ் பண்ற டிரான்ஸ்லேஷன்ல. So let's look at what it says in our regular translation. வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே. Don't eat food served by someone with an evil eye. வன்கண்ணன்னா எப்படி? What does it mean someone has an evil eye? கண்ணு வச்சறாங்கன்றாங்கல்ல. இந்த தீய கண்ணு அப்படின்றோம்ல. அந்த நல்ல கண்ணுக்கு ஆப்போசிட். நல்ல கண்ணுன்னு பேரெல்லாம் இருக்கு பாருங்க. ரொம்ப அழகான பேருன்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல கண்ணு சூப்பரான பேரு. ஸோ நல்ல கண்ணுக்கு ஆப்போசிட் வந்து தீய கண்ணு வன்கண்ணு. அப்படின்னா அவங்க பார்க்குற பார்வையில ஏதோ ஒன்று தீய சக்தி நமக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. So the evil eye is the opposite of a good eye, and sometimes we think just by them looking at us something bad is going to happen to us. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. Don't desire his delicious food. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். As he thinks in his heart, so is he. So அது மட்டுமல்ல அவன் என்ன சொல்றான் மறுபடியும் அதே டிரான்ஸ்லேஷன் அதுக்கு வாங்க சாப்பிடலாம் புசிங்க பானம் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொன்னாலும் அவன் இதயம் உங்களோட இல்லை. And everything else says the same thing. Even if he greets you and says to you, come eat and drink, his heart is not with you. மற்றெல்லாம் ஓகேயா தான் இருக்கு. Everything else is okay. நான் ஏன் இதை நான் இப்படி டிரான்ஸ்லேஷன்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா there's a reason why I'm using these different translations. நம்ம ஒரு வசனத்தை தப்பா புரிஞ்சிக்கிறதுக்கு காரணமா இருக்குது டிரான்ஸ்லேஷன். One of the reasons we misunderstand verses are the translations. ஆனா ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷனை மட்டும் வாசிக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு ஹேண்டிகேப் என்ன அப்படின்னா ஒரு பலவீனம் குறைபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தாண்டி அவங்களால சிந்திக்க முடியாது. So if someone refers only to a single translation, they are handicapping themselves. They can't get the full picture of what the verse is. அதனால தான் எல்லாரும் வேறு பல டிரான்ஸ்லேஷன்ஸையும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். I'm exhorting you all to read multiple translations. தமிழா இருந்தாலும் தமிழ்லயே வேற டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஆன்லைன்ல நீங்க போய் வாசிக்கலாம். Whether it's in Tamil, you can read multiple translations that are available online. இங்கிலீஷ்ல வாசிக்கிறவங்களுக்கு நிறைய இருக்கு. And if you're reading it in English, you just have so many options. So அதை வாசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's very important to read different translations. இந்த வசனத்தை எப்படி மக்கள் வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத நான் முதல்ல சொல்றேன். Let's first look at how people misunderstand this verse. அதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். Then we'll look at how to rightly understand it. முதல்ல எப்படி தவறா புரிஞ்சுக்கிறாங்க. First the misinterpretations. சிலர் என்ன சொல்றாங்க இந்த வன்கண்ணன் இருக்குல்ல இந்த வன்கண்ணை வந்து நம்ம இந்திய கான்டெக்ஸ்ட்ல தவறா புரிஞ்சுக்கிறாங்க. Some people take this phrase evil eye and they understand it from a very Indian context. கிறிஸ்தவர்கள் கூட இப்படி நான் சொல்றத நான் பார்த்திருக்கேன். I've heard even some Christians say this. கல்யாணத்துக்கு போனோம் பாஸ்டர். I went to a wedding, pastor. யாரோ கண்ணு போட்டாங்க பிள்ளைய. Someone looked at us with an evil eye. நேத்துல இருந்து ஒரே காய்ச்சல். Oh, my child suffering from a fever since yesterday. நான் அப்பவே சொன்னேன் நீ மட்டன்லாம் நிறைய சாப்பிடாதேன்னு சொன்னேன். Look, I told you don't eat too much meat. அப்படி சொல்றவங்க இருக்காங்களா இல்லீங்களா? Yeah, there are people who say that, aren't there? இயேசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த வன்கண்ணும் பலிக்காது.
If you are in Christ, no curses against us will prosper. அதுக்காக நம்ம இஷ்டம் போல சாப்பிடணும்னு சொல்ல, I'm not saying just eat whatever you want. பார்த்துதான் எங்க போனோமோ அவங்க ஆள்லாம் எப்படி அப்படின்னு பார்த்து சரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டு வர்றது தான் நல்லது. No, everything in moderation, be discerning. பட் இந்த வன்கண்ணுன்னு ஒண்ணு, இந்த கண்ணு போட்டுட்டாங்க இது போட்டாங்க, சிலர்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடும்போது யாரும் பாத்திரக்கூடாதுன்ட்டு அந்த பிளேட் எல்லாம் மறைச்சு வச்சு ஊட்டி விடுவாங்க, அது மாதிரிலாம் தலையை சுத்தி போடுவாங்க, அப்படி இல்லை. இதெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் கிடையாது. Yeah, so some people have these superstitious practices where they are afraid that someone will look at you the wrong way or curse you in some way, and they try to do things secretively to avoid that. இந்த வன்கண்ணுனா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் நான் வாசிச்சேன். So the main reason I read these different translations is to help us understand what an evil eye means. வன்கண்ணுனா என்ன அப்படின்னா கஞ்சம், பொறாமை, அப்புறம் மற்றவங்களை கவுண்ட் பண்ணி தீய கண்ணோட பார்க்கறது தான் வன்கண். So an evil eye is nothing but being very stingy or miserly, being envious of other people, or even just looking at someone with evil intentions. இயேசு என்ன சொல்றார்? எந்த தீங்கும் உங்களை அணுகாது. Jesus says no evil will come to you. So நீங்க எதை பத்தி கவலையே பட தேவையில்லை. So you don't have to worry about anything. அடுத்தது வந்து எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க இந்த வசனத்தை அப்படின்னா, there's another way people misunderstand this verse. இங்க சொல்லப்பட்டிருக்கு அவன் எப்படி திங்க் பண்றானோ, அவன் எப்படி யோசிக்கிறானோ அப்படியே அவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். Some translations say as he thinks in his heart, so is he. இந்த வசனத்தை என்ன சொல்றாங்க? நிறைய பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பீப்புள், அப்புறம் the positive thinking people இதை யூஸ் பண்றாங்க. So some people who are always on about positive confession and positive thinking, they misuse this verse. As a man thinketh அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்கு. Oh, there's a book called As a Man Thinketh. நீங்க திங்க் பண்ற மாதிரி எல்லாமே அப்படியே பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்ற ஆட்கள். You know, they say if you think positively, everything will be good in your life. நான் அதுக்காக நீங்க வந்து தப்பா நினைங்கன்னு நான் சொல்ல. I'm not saying think negative thoughts. நெகட்டிவா நீங்க அதாவது எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து நான் கெட்டது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நினைங்க நான் சொல்ல. Don't always be paranoid and thinking negative thoughts. பட் இந்த வசனம் வந்து அதுக்கு பொருத்தமானது கிடையாது. But that's not what this verse is talking about. நீங்க வந்து இந்த வசனத்தை ஃபுல்லா அந்த கான்டெக்ஸ்ட்ல வாசிங்கனாவே தெரியும். ஒருத்தன் உங்களை சாப்பாடு கூப்பிட்டு அல்லது யாரையோ ஒருத்தங்க சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்றான்? கவுண்ட் பண்ணிட்டே இருக்கிறான் காஸ்ட்டை. அவனுடைய தன்மை எப்படி இருக்கோ அப்படிதான் அவன் அப்படி இருக்கிறான். அவனுடைய தன்மை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சிந்திக்கிற மாதிரி அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். So if you look at this passage in context, what it's talking about is someone inviting a guest over for food, but then constantly counting the cost, constantly scheming and calculating, and because that's what his inward thoughts are, that's how he really is, even though outwardly he presents himself as someone who's very generous and hospitable. So that's what this verse means. இன்னைக்கு இந்த டாபிக் என்ன அப்படின்னா God's wisdom in relationships. அப்படின்னா ஆண்டவருடைய ஞானம், உறவுகளில் ஆண்டவருடைய ஞானம். நாம மற்றவங்களோட பழகும்போது எப்படிலாம் நம்ம ஞானமா பழகணும், நாம மற்றவங்களுக்கு உபசரிப்பை தரும்போதும் சரி, மற்றவங்க உபசரிப்பை வாங்கும்போதும் சரி எப்படி ஞானமா பழகணும் அப்படிங்கிறத பார்க்கணும். So we're going to look at God's wisdom for both showing hospitality towards others and also when we receive hospitality from others. First, நம்ம நல்ல உறவுகளை கட்டுவதற்கு நம்ம என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ளணும்? 5 முக்கியமான காரியங்கள். மொதல் வந்து சின்சியரிட்டி, அதாவது உண்மைத்துவம். நம்முடைய வார்த்தையும் இதயமும் ஒண்ணா இருக்கணும். So the first point we're going to look at is sincerity, that is our hearts and our words should align with each other. நான் ஷிம்லால இருக்கும்போது கரெக்டா ஒரு 8 மணிக்கு ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒருத்தர் என்ன செய்வார்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவரு வருவார், ஒரு ஆஃபீஸர். So when I lived in Shimla, I used to finish work at 8 and there was also this other man who would also finish work at the same time and we would see each other. மலை பிரதேசம், அதனால நாங்கள் அப்படியே நடந்துட்டு வருவோம். அவருடைய வீடு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் என் வீடு வந்து கீழே. So it was a mountainous region, so when we would be walking downhill, his house would be first and then our house would be அவங்க வீட்டுக்கிட்ட வந்த உடனே அவர் எப்பயுமே சொல்வார், அவோ பைட்டோ சாய் பிவோ அப்படின்னு சொல்லுவார். அங்க உட்காருங்க, சாய் குடிங்க அப்படின்னு சொல்லுவாரு. So whenever we would pass his house, he would invite us in for a cup of chai or tea. நான் வந்து இல்ல நாளைக்குன்னு சொல்லியே பல மாசங்கள் போயிடுச்சு. So I kept telling him no, not today, and this went on for months. அப்புறம் ஒரு நாள் யோசித்தேன், சும்மா சொல்லி தான் பார்ப்போமே, வர அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போமே அப்படின்னு நான் யோசித்தேன். And then one day I just decided, look, why not? I'll just go and have a cup of tea with him. ठीक है, आ रहा हूं, இப்போ வர அப்படின்னு சொல்லிட்டேன். So I told him, yeah, I'm happy to come. I'll come now. அடுத்த வாரம் வச்சுக்கலாமா அப்படின்னாரு. Then he said, can we actually have it next week? இப்போ நம்ம பழக்கமே என்னன்னா, வாங்க சாப்பிடுங்க, நம்ம சொல்ல அடுத்த வாரம் வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு தரேன் சொல்றதுல தப்பே கிடையாது.
There's nothing wrong with initially inviting someone to come the following week. வீட்டுக்கு வாங்க, நல்ல தயிர் சாதம் கொடுக்குறேன், பிக்கல் இருக்கு, சாப்பிடுங்க சொல்றதுல தப்பே கிடையாது. There's nothing wrong with inviting someone just for and serve them curd rice with pickles. இந்த வருஷம் ஃபுல்லா பாஸ்டர் எங்க வீட்டுக்கு நீங்க வரவே முடியாது, அடுத்த வருஷம் வாங்க சொல்றதுல தப்பே கிடையாது. There's nothing wrong with telling someone, pastor, like come next year, I can't serve you this year. ஆண்டவர் எதை பார்க்கறாருன்னா அந்த உண்மையான இதயத்தை தான் பார்க்கறாரு. What God cares about is the sincerity of our heart. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். This is very important. நாம மற்றவங்களை அழைக்கும் போது முன்னாடியே நம்ம யோசித்து நம்ம அழைக்கிறோம். When we invite someone, we need to think about it beforehand. ஃபார்மாலிட்டியே வேண்டாம். We don't need formalities. ஹalleluya, praise the Lord. Praise the Lord. ஃபார்மாலிட்டியே வேண்டாம். We don't need formalities. சும்மா ஃபார்மாலிட்டி தான் கூப்பிட்டா ஒரு வரேன்னு சொல்லிட்டாரு விருந்துக்கு, என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. Yeah, you know, some people say, oh look, I just called him out of formality, but he said yes, what do I do now? So வாங்கனா வாங்க, வேண்டானா அமைதியா இருங்க, no problem. Yeah, if you really want them to come, invite them. Otherwise, you know, be silent. அதே போல மற்றவங்க நம்மள அழைச்சாலும் நீங்க வந்து உறுதிப்படுத்திக்கங்க, உண்மையிலேயே அவங்க அழைக்கறாங்களா, அந்த டைமுக்கு வரலாமா என்ன அப்படின்னு உறுதிப்படுத்திக்கங்க, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். And when someone else invites you, make sure they are actually inviting you, confirm with them. நம்ம ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப முக்கியமானது honesty, உத்தமம், உண்மைதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். What is very important in relationships is honesty. ஒருத்தவங்களை நம்ம இன்வைட் பண்ணும்போது பழகும்போது அவங்ககிட்ட முழு இதயத்தோட பழகுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். When someone's inviting us and showing us hospitality, doing it wholeheartedly is very important. இங்க என்ன பார்க்கறோம் அப்படி கேட்டீங்கன்னா, அவர் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு, ஆனா அவருடைய தன்மையோ வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம். Yeah, we see in this passage, you know, outwardly he's saying, look, come, eat, drink, but his actual heart, his nature is the opposite of that. ஆண்டவர் வந்து நம்ம எத்தனை பேரை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுறோம் அப்படிங்கறத பார்க்கல. God doesn't care about how many people we invite and feed. நம்முடைய இதயம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கறாரு. He cares about our heart. அதனால என்னை கூப்பிட்டு சாப்பாடு போடாதீங்கன்னு நான் சொல்லல. So I'm not saying like don't invite people, don't invite me. யாரை கூப்பிட்டு சாப்பாடு போடாதீங்கன்னு சொல்லல. Not saying don't invite anyone. சிலர்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க, ஆண்டவர் இதயத்தை பார்க்கறாரு, நான் யாரை கூப்பிட போறது இல்ல. No, some people go to the other extreme and they say, look, God only cares about the hearts. I'm never going to invite anyone. So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம கூப்பிடும்போது உண்மையாகவே கூப்பிடணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So this is very important. We should be sincere in our invitations. ஆண்டவர் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கறத பார்க்கறத விட நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கறாரு அதிகமா. God cares more about how we think more than what we do. சில ஒரு நாள் ஒருத்தர் பாத்தீங்கன்னா என்னைய வந்து நான் கார்ல, அவர் பெரிய பெரிய ஆபீசர், அப்பெல்லாம் எனக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது, இப்போ ஓட்ட தெரியும். அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. So there was once a time when there's this man who's ask my wife. Okay. Yeah, this man was in a very big position and he had a car, and this was before that is pastor, knew how to drive a car. அப்போ நான் நின்றுட்டு இருந்தேன் ஒரு இடத்துல, அவர் வந்து கேட்டார், வரீங்களா, உங்களை கூட்டு போறேன், உங்களை ட்ராப் பண்றேன் அப்படின்னு கேட்டாரு. So I was just standing somewhere and he offered me a ride. நான் அவரோட சரின்னு சொல்லிட்டு, அவர் உண்மையிலே கூப்பிடுறாருன்னு தான் நினைச்சேன் நான். So I assumed he was sincere in his invitation and I took him up on it. I said yes. இல்ல சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்கு, மென்டாலிட்டி இருக்கு, இவங்களை உட்கார வச்சு நாம கார் ஓட்டணுமா, நாம என்ன அவருக்கு டிரைவரா அப்படின்ற அந்த இதெல்லாம் இருக்கும். Some people have this mindset where they think, oh look, I don't want this person to be my passenger, I'm not their driver. சும்மா கூப்பிட்டேன், அவரு வரேன்ட்டாரு, உட்கார வச்சு ஓட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு போய் இன்னொருத்தர் போய் சொல்லிட்டாரு. Yeah, he went and told someone else, look, I just said it, but he took it seriously and he said, yes, I'm coming with you. நான் ஒன்றும் அவர்கிட்ட போய் கேட்கல. I didn't ask him. ஆனா அவர் கேட்டதை நான் உண்மை நான் நினைச்சிட்டேன். But when he asked me, I assumed he was being honest. நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிடுவாங்க. And there are people in our own lives who are like that. நாம கணிச்சு பார்த்து போலாமா போக வேண்டாமான்னு நம்ம யோசிக்கணும். No, we need to think critically to evaluate whether their invitation is genuine or not. ஆனா நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னம்னா நாம மற்றவங்களை உட்கார வச்சு கார் ஓட்டிட்டு போயிட்டு அவங்களை டிராப் பண்றதுல குறைஞ்சே போக மாட்டோம். If we offer a lift to someone, there's absolutely nothing wrong with that. That is a good thing to do. சில பெரிய ஆட்களை நான் பார்த்திருக்கேன், அவங்க ரொம்ப பெரிய பெரிய ஆபீசர்ஸ், அவங்க வீட்டுக்கு சாப்பாடு போகும்போது அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. There are some important people I know who when you go to their houses to eat, they get up and serve you. நான் ஒரு சின்ன பையனா இருந்திருப்பேன், அவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க. You know, I'm nothing compared to them and yet they serve me. சோ நாம எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இதயம் வந்து எப்பவுமே தாராளமா இருக்கணும். Our heart should always be generous. ஏன் கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து தாராளமானவர். No, our God is a generous God. இப்போ இந்த தாராளம் இல்லாத, கவுண்ட் பண்ற, உண்மை இல்லாத அந்த தன்மை எங்கிருந்து வருதுன்னா நம்ம பாவத்தின் விளைவாக வருகிறது அப்படிங்கறத பார்க்கறோம்.
So our lack of generosity, our stinginess, all of these come from our sinful nature. ஸோ நம்முடைய அந்த சின்ஃபுல் நேச்சரை, நம்முடைய அந்த பாவ சுவாபத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So we need to commit our sinful nature to the Lord. அடுத்தது நம்ம ரெண்டாவது பிரின்சிபல் என்ன பார்க்கறோம்னா ஜெனரஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. அப்படின்னா நம்ம தாராளமாக உபசரிப்பை கொடுப்பது, கொடுக்கறத நம்ம ஃப்ரீயா தாராளமா கொடுக்கணும். So the second principle we are going to look at is showing generous hospitality and giving freely. நீங்க ஒருத்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கும்போது ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. When you give a cup of water to someone, you're actually giving it to the Lord. முக்கியமா எளியவர்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. Especially if you're giving to the poor, you're giving to the Lord. ஈவன் ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி உபசரிப்பை காண்பிக்கும் போது கூட நம்ம உண்மையிலே செய்யும்போது ஆண்டவரை நம்ம ஆசீர்வதிக்கிறோம், ஆண்டவரை குளோரிஃபை பண்றோம். So when we show genuine hospitality towards each other, we are glorifying God. கொடுப்பதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா தேவன் தான், வேற யாருமே கிடையாது. God is the best example of giving. வேதவசனம் சொல்லுது அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்திருக்கார் நமக்காக. The scripture says that God gave his one and only son for us. அவரை போல ஒரு ஜெனரஸான ஒரு தாராளமான ஒருத்தர் யாரும் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது அப்படிங்கறத பார்க்கிறோம். There just can't be anyone else who's as generous as our God. ஆனா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு டிரான்சாக்ஷனா மாறிடுச்சு இல்லீங்களா? ஒரு வியாபார கொடுக்கல் வாங்கலாக மாறிவிட்டது. Yeah, but sadly life has become a transaction. நம்மள ஒரு நாள் அவர் வீட்டுக்கு கூப்பிடவே மாட்டேங்கிறாரு, நாம மட்டும் கூப்பிட்டு அவரை சாப்பாடு பண்ணுமா? He never invites me. Why should I invite him? கூப்பிடுங்க, கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. அப்ப மேபி உங்ககிட்ட இருந்து அவர் கத்துக்குவாரு. Invite them, show them hospitality, feed them. Maybe they'll learn from you. போன தடவை அவங்க எனக்கு மட்டன் பிரியாணி போட்டாங்க, அதனால இந்த தடவை நம்ம மட்டன் பிரியாணி. போன தடவை போகும்போது ரச சாதம் தான், அதனால சாம்பார் போதும், அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. No, the last time I went, he just gave me rasam sadam, so it's sufficient if I serve them sambar. No, I don't need to serve them biryani. Don't think like that. என்ன இருக்குதோ பெஸ்டானதை நீங்க கொடுங்க. You know, whatever it is, do your best. அதான் பெஸ்டானது தாராளமா கொடுங்க. And give it freely and generously. ரச சாதம்னா இந்த கொஞ்சோண்டு ரசத்தை வச்சுட்டு நம்ம ஆண்டவர் இதை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிடாதீங்க. You know, if it's rasam rice, be generous with the amount of rasam you give, not just a tiny bit. ஒரு தடவை நான் ஒரு சர்ச்சுக்கு நான் VBSக்கு போயிருந்தேன். Once I went to a church for VBS. அவங்க பையன்கள்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்க விளையாடுறது, அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் நடக்கும் அந்த மாதிரி. So they took the kids to this place where they would play for a while and then they would have some classes. ஆம்பளை பையன்கள்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியும். We know how boys eat. அது டீனேஜர்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியும். And we also know very well how teenagers eat. So எத்தனை பேர்? 150 பேர் கவுண்ட் பண்றாங்க, ஒரு ஆளுக்கு 2 பரோட்டா. So they were counting. Look, one person should only get 2 parotas. நான் சொன்னேன் நானே 2 பரோட்டாவுக்கு மேல சாப்பிடுவேன். அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு. ஓகே. So I was very young back then. So நீங்க 2 பரோட்டாலாம் என்னத்துக்கு? நீங்க கிரிக்கெட் வேற விளையாட வைக்க போறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். And I told them, look, 2 parotas won't be enough. You're also going to make them play cricket. That's just not going to be enough. 2 பரோட்டா? 2.5 parotas. Maybe we'll break it into smaller pieces. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. I just don't like that. அப்ப அதுக்கு அவர் சொன்னோன்னே என்ன 2 பரோட்டான்றீங்க அப்படின்னா, பாஸ்டர் ஆண்டவர் அதை விருத்திக்க பண்ணுவார். எப்படி இந்த ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் அது மாதிரி செய்வார் பாஸ்டர். So when I brought this up, they said, oh look, God will multiply it, just like how God multiplied the bread and fish. எல்லாம் போயிட்டாங்க பாருங்க. அப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது என்னன்னா, பரோட்டாவை போட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு எடுக்கிறாங்க பிள்ளைங்களுடைய அதுல. So what really made me sad was, they served this parota, but then they also broke off some small bits from what was served to the kids. எல்லாரும் ஆவிக்குரிய ஆட்கள் தான், சோ கால்ட். All these people are so called spiritual people. நான் சாப்பிடவே இல்லை. And I didn't eat at all. நான் சில வேளை மட்டும் கோபம் வந்துச்சுன்னா சாப்பிட மாட்டேன், மற்ற இடத்துல கோபம் வந்துச்சுன்னா சாப்பிடுவேன். Sometimes if I get angry, I don't eat, only sometimes. நான் நினைச்சேன் நம்மளும் சாப்பிட அந்த 2 பரோட்டா யாருக்காவது போட்டு நான் யோசித்தேன். My thinking was, look, at least someone can get those 2 extra parotas. பாஸ்டர் கோபமா இருக்கீங்களா பாஸ்டர்? Pastor, are you angry? இல்ல கோபம்லாம் இல்ல, பரிதாபமா இருக்கு உங்களை பார்த்தா. அப்ப நான் சொல்ல இல்ல கோபம்லாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சார் பாத்தீங்களா பாஸ்டர்? Yeah, I mean, I couldn't express my thoughts. I just said, no, I'm not angry. And this other person was like, oh, look how much God has blessed us. நான் நினைச்சேன் கஞ்ச பிசினாரீங்க. I thought, look, you're very stingy. இன்னும் 2 பரோட்டா போட்டா என்ன, பிள்ளைகளுக்கு போட்டா என்ன, குறைஞ்சு போயிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. What's wrong with just serving a few more parotas to the kids? இது நம்ம மனசை காண்பிக்குது அருமையானவர்களே. It's revealing our hearts. அதான் இதை ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே சில பேர்ல ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணிடுவாங்க மக்கள். People have this tendency to spiritualize everything. சோ எது கொடுத்தாலும் சரி, தயிர் சாதமா இருந்தாலும் சரி, அல்லது கஞ்சியா இருந்தாலும் சரி,
நாம தாராளமா இதான் இருக்கு, ஆனா தாராளமா நீங்க இன்னொரு கரண்டி கூட சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So regardless of what you're serving, even if it's something that's not the most delicious or tasty food, you have to give it generously and freely. ஏன்னா நான் அப்படி கஞ்சனா இருந்தேன் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் செய்யறேன். So if I'm being miserly and stingy, I'm just doing what I'm thinking in my heart. ஆரம்பத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்ம கேட்டதுக்கு மேல தான் கொடுக்கிறவராக இருக்காரு, கேட்காததையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். See, from the beginning God gives us more than we ask for and even things we just don't ask for. பாருங்க, ஆண்டவர் வந்து ரொம்ப அழகான மரங்கள், செடி கொடிகள், அப்புறம் அழகான ஆறுகள், ஏரிகள்லாம் நமக்கு கொடுத்தாரு. Now God has given us these beautiful trees and mountains and rivers and all these beautiful things. நாம தான் அவைகளெல்லாம் வந்து நாசப்படுத்தி வச்சிருக்கிறோம். We are the ones who are spoiling and polluting these things. ஆனா அவர் கொடுக்கும்போது ரொம்ப அழகா கொடுக்கிறாரு. But when he gives it to us, he gives them to us beautifully. நாம கேட்டிருந்தோம்னா கொஞ்சம் மண்ணு கலந்துதான் கூட பரவாயில்ல நம்ம சொல்லிப்போம். ஆனா அவர் ரொம்ப பியூரான வாட்டரா கொடுக்கிறாரு. You know, if we had asked God, maybe we would have said, look, it's okay if the water is a bit dirty. But no, God gives us clean water. ஜீவனை கொடுத்திருக்காரு, சுவாசத்தை கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா சரி, இந்த போடப்பட்ட வசனங்கள் ஆதியாகமம் 1:28, 29, அப்போஸ்தலர் 17, 25 எல்லாத்துலயுமே வசனம் சொல்லுது ஆண்டவர் நமக்கு சுவாசத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து வச்சிருக்காரு. No, God has given us life and he's given us breath. We see this in so many passages like Genesis 1:28 to 29, Acts 17:25 and so on. அது மட்டும் இல்ல, உபாகமம் 7:7 ல இருந்து 9 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்க நல்லவங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல, நீங்க அதாவது கிருபையினால உங்களை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. Yeah, and when we read passages like Deuteronomy 7 verses 7 to 9, God tells his people that he's known them, he's chosen them, but it's not because they are good. It is out of his grace and his mercy. Praise the Lord. Praise the Lord. அப்ப நாம தாராளமா இருக்கும்போது, நம்முடைய உறவுகள்ல உண்மையா இருக்கும்போது ஆண்டவரை நம்ம பிரதிபலிக்கிறோம். So when we are generous and when we are sincere in our relationships, we are reflecting God's character. அடுத்தது மூன்றாவதாக நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா discernment. பகுத்தறிந்து நம்ம ஞானமாக மற்றவங்ககிட்ட பழகிறது. So the third point is about exercising discernment in our relationships. எனக்கு வந்து என்னுடைய சில அண்ணாச்சிமார்கள்லாம் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை நீ ஹோட்டல் கூட்டிட்டு போக முடியாதுன்னா நீ அவங்களோட போகாத சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அந்த காலத்துல. So some of my brothers taught me, look, if you can't afford to take someone else out to eat, don't go out with them to eat when they invite you. அவங்க உன்னை கூட்டி போனாங்கன்னா, அவங்க வந்து 5 ஸ்டார் கூட்டி போனாங்கன்னா அட்லீஸ்ட் 1 ஸ்டாராவது அப்படி இருக்கான்னு தெரியல, அங்கேயாவது கூட்டு போயிட்டு ஏதாவது வாங்கி கொடுக்குற மாதிரி நீ யோசி, இல்லைன்னா நீ போகாத அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சில அண்ணாச்சிமார்களாம். If they, so the advice I got from my brothers was, if they take you to a 5-star restaurant, you should have the ability to at least take them to maybe a 1 or 2-star restaurant if such a thing exists. Otherwise, don't go with them. So இவங்க உண்மையிலே கூப்பிடுறாங்களா கூப்பிடலையா அப்படின்னு ஞானம் இல்லாம நான் போயிருக்கிறேன், அவமானப்பட்டிருக்கிறேன். So I have gone with people without exercising wisdom and discernment about their motives, and I have suffered being insulted as a result. நம்ம மற்றவங்களோட உறவு கொள்ளும்போது, அதாவது உறவுகள்ல இருக்கும்போது, அவங்களுடைய இன்விடேஷன் நம்ம எடுத்து அவங்ககிட்ட போகும்போது, எதுவாக இருந்தாலும் சரி பழகும்போது அப்படின்னு வச்சுட்டோம்னா ஞானத்தோட பழகுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So when we are getting to know someone, when we are relating with someone, exercising wisdom in that relationship is very important. நான் ஒரு நாள் வந்து என் வீட்டில் வந்து நீங்க அழைப்புதல் வைக்கணும்னு சொன்னதே கிடையாது. I never tell people that they are obligated or they are required to invite me. வாட்ஸ்அப்ல கூட நீங்க அனுப்பிச்சு வைங்க இவ்வளவு தூரம். ஏன்னா சிலர்லாம் நினைக்கிறாங்க நாங்க ஏதோ ஒரு ஊர்ல வில்லேஜ்ல இருக்கிறோம் நினைக்கிறாங்க. And I can even send stuff to me on WhatsApp. ஏன்னா அங்கிருந்து வரும்போது அப்படிதான் தெரியுது, போகும்போது ஈஸியா போயிடுறாங்க, வரும்போது பயங்கர ஒரு பெரிய ஊர்ல இருக்கிற மாதிரி, பெரிய ஊர்ல தூரமான ஒரு ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படிதான் இருக்கு. Yeah, sometimes people feel that I live very far away in some remote place. So இன்விடேஷன் பாஸ்டர் நாங்க வந்தே கொடுக்கணும், நீங்க வந்தே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வர்றதுக்கு யூ ஆர் வெல்கம், பட் வந்தே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாலும் போதும் அப்படின்னு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். You know, if you have to invite me to something, give me an invitation. Yes, you are very welcome to come and do it in person, but you don't have to. You can even just send it to me on WhatsApp. சிலர்லாம் வந்து சும்மா அழைப்புதெல்லாம் மெசேஜ் கூட போட்டிருக்காங்க, அவங்க கல்யாணத்துக்குலாம் போய் அவங்களுடைய வீட்டு கல்யாணத்துக்குலாம் நான் போயிருக்கேன். You know, some people have just sent a message, not even like an image invitation, and yet I've gone to their weddings. சிலருடைய கல்யாணத்துக்கு நான் போறதில்லை, சிலருடைய வந்து ரொம்ப வருந்தி அழைத்தாலும் உடனே சொல்லிடுவேன் நான் வந்து வர முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறேன். You know, but for other people, even if they give me this fancy invitation in person, I tell them, look, I have other commitments, I can't attend your wedding. நம்மள உண்மையிலேயே அவங்க முக்கியம் நினைக்கிறாங்களான்றத வச்சு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. And it's based on whether they are genuine and they genuinely respect you. So அதே மாதிரி நான் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அங்க வந்து பாஸ்டர் எப்படி இருக்கீங்க உங்க உட்காருங்க அப்படிலாம் நான் வந்து எனக்கு செய்யணும்னு அவசியமே கிடையாது.
You know, I never expect any special treatment when I attend weddings. நான் எப்பயுமே என்ன சொல்றேன்னா, போயிட்டு உங்க உறவினர்களை பாருங்க, ஏன்னா அங்கதான் சண்டை வரும். I tell people, look, go and take care of your family first, because often that's where conflicts arise. வந்த ஒரு வார்த்தை கூட வாங்கன்னு சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ போய் உறவினர்களை பார்த்து அவங்ககிட்ட சொல்லிருங்க. Yeah, because some people expect those sorts of greetings, so and you know they'll hold a grudge against you if you don't give them that. நான் சென்டிமெண்டல் கிடையாது, ஃபார்மாலிட்டி எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான். No, I'm not sentimental. I don't expect these formalities. நம்மளா போய் சாப்பிடுறோமா வரமா, சாப்பிட இல்ல ரொம்ப கூட்டமா இருக்கு நிக்க முடியலன்னா நம்ம என்ன செய்யலாம், போயிட்டு 2 இட்லி கூட சாப்பிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Yeah, you know, I'll just go eat, and if it's too crowded, maybe I don't even eat. So I don't really care about those. ஆனா அவங்க உண்மையிலேயே கூப்பிடும்போது உண்மையிலேயே கூப்பிடுறாங்க. எனவே நம்ம என்ன செய்றோம், உண்மையிலேயே அங்க போயிட்டு பங்கு பெறுகிறோம். You know, what really matters is they are being genuine in their invitation, and I want to go and genuinely participate in these events. அது சும்மா ஒரு அழைப்புதல் கிடையாது, அவங்க தன்மையை காட்டுறாங்க, அவங்களுடைய கேரக்டரை அந்த அழைப்புதல் மூலமா காண்பிக்கிறாங்க. So it's not just the invitation, it's them revealing their character of generosity and love. ஆனா நம்ம உறவுகள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, எது உண்மை எது மாயம் அப்படிங்கறத நம்ம சரியா கணிச்சு பார்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். But it is very important to discern the heart and motivations of people, whether they are being genuine or whether they are being fake. இல்லாட்டி எப்படி இருக்குன்னா, no formality, no sentimental, nothing, நான் சும்மா போயிட்டு வரேன் அப்படின்னு இருந்துறணும். Otherwise, you know, just ignore all formalities and sentiments, and you know, just go and come. அது கூப்பிட்டாலும் அதாவது வாங்க வாங்க வாங்கன்னு அப்படியே ரொம்ப அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க தேவையில்லை, நம்ம போயிட்டு வரலாம், அவங்கள பிளஸ் பண்ணிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. You know, don't have any expectations, just go and bless them and return. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there's a reason why I'm saying all this. மக்களை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். It is very important that we understand people. ஒரு சிலர்லாம் லாஸ்ட்ல தான் என்னை கூப்பிடுவாங்க. Some people invite me at the very end. அவங்க என்ன மதிக்கல அப்படின்லாம் கிடையாது. It's not because they don't respect me. பாஸ்டர் எப்படி இருந்தாலும் சொன்னா வந்துருவாரு அப்படின்றது. It's more like, oh, you know, pastor will come anyway as when we invite him. ப்ராப்ளம்ஸ்ல பெரிய ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய ஆட்களுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு போயிட்டு எல்லாம் வச்சிட்டு கடைசில பாஸ்டர் நீங்க வந்துருங்க பாஸ்டர், நான் அவங்கள புரிஞ்சுக்கிறேன், போகாம இருக்க மாட்டேன், போவேன். So they choose to invite some important people first, and then at the end they invite me, and I understand that and I go. So மக்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எல்லாரையும் அப்படியே சந்தேகத்தோடயே பார்க்க கூடாது. It's important to understand people. At the same time, we shouldn't always be constantly suspicious of everyone. வந்துருங்க அப்படி சொன்னா ஸ்க்ரூட்டினைஸ் அப்படியே வந்துருங்க என்ன அப்படி பார்க்கிறது கிடையாது. நம்ம எஸ் it's not like when someone is inviting us, we're just constantly suspicious. Oh, is this person really being genuine? நம்ம இப்படியே சந்தேகத்தோடயே அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா வாழ்க்கை என்ஜாய் பண்ண முடியாது. If you're constantly suspicious and paranoid, we can never enjoy life. ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. Just none of us are perfect. சோ நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், அதே நேரத்துல கணிச்சு பார்க்கணும், பகுத்தறிஞ்சு பார்க்கணும், எந்த உறவு சரியா இருக்கு, யாரு உண்மையிலே இருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். We should always be discerning who's what someone's character, how they behave, are they genuine or not. இங்க யோவான் 2வது அதிகாரம் 24 25 நீங்க வாசி பாத்தீங்கன்னா, if you read John chapter 2 verses 24 and 25, அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்ல ஒரு சாட்சியை மக்கள் கொடுக்கறாங்க. You know, people have a good report about the Lord Jesus. ஆனா அங்க இயேசு என்ன செய்றார் அப்படினா, அதற்கு அவர் இணங்கவில்லை. அது ரொம்ப பெருசா எடுத்து என்ன பார்த்து எப்படி சொல்றாங்க தெரியுமா, நல்ல சாட்சி கொடுக்கறாங்க அப்படிலாம் அவர் சொல்லல. Yeah, but Jesus didn't take that to heart. ஏன்னா அவங்க உண்மையிலே மனசு என்னன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. Because he knew their hearts, he knew what was in their hearts. சோ நம்ம மற்றவங்க மற்றவங்க புகழும்போதும் என்ன புகழ்ந்துட்டாங்க, இவங்க புகழ்ந்துட்டாங்க அப்படிலாம் பேச தேவையில்லை. மற்றவங்க இகழ்ந்தாலும் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. You know, we don't have to feel flattered when someone says something nice about us. Also, we don't have to feel very sad or depressed if someone says something wrong about us. மத்தேயு 7ல 15 ல இருந்து 20 வரைக்கும் வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், மனம் திரும்ப கனியை வச்சு தான் நம்ம யாரையுமே எடை போட முடியும். If you read Matthew 7 verses 15 to 20, we see that it's based on someone's fruit that we can evaluate what's in their heart. So ஒவ்வொருத்தங்ககிட்டயும் அந்த கனி இருக்கா, உபசரிப்பு அன்பின் கனி இருக்கா அப்படிங்கறத நீங்க பாருங்க. நாமளும் அப்படிப்பட்ட கனிகளை வைத்திருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். So what we need to look for is whether people are producing good fruit, and it is also important that we ourselves produce good fruit. அதே நேரத்துல healthy relationships requires wise boundaries. நம்ம என்ன பார்க்கறோம்னா, நல்ல ஆரோக்கியமான உறவுகளுக்கு சரியான வரம்புகள் தேவை. We need healthy boundaries for good relationships. ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒரு பாஸ்டர் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படினு கூப்பிடுறாருன்னு வெச்சுங்களேன். If someone's in hospital and they invite me to come and pray for them, சந்தோஷமா போயிட்டு அங்க 1 hour உட்கார்ந்திருந்தா சரியா வராது. If I go and sit there for an hour, that's probably not good. Maximum 15 minutes தான். No, I'll be there for 15 minutes at most. ICU குள்ள விடுறாங்க அப்படினா நம்ம இன்ஃபெக்ஷன் ஆக கூடாதுன்னா நம்ம எந்த மாதிரி எல்லாம் இந்த மாஸ்க் எல்லாம் போட்டு போணும் அங்க 2 minutes தான் அப்படினா 2 minutes தான், அவ்வளவுதான்.
Yeah, if the hospital allows us into the ICU only for 2 minutes and we need to wear necessary protections and masks and things, we should. சோ மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நாம ஆராய்ஞ்சு பார்க்குற மாதிரி நாமளும் சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப சரியா நடந்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Yeah, just like we discern the motivations of other people, it is absolutely essential that we ourselves are doing the right thing. அதே போல நம்ம போன்ல பேசும்போது சரி எல்லா விதமான உபசரிப்பு காரியத்திலும் சரி நம்ம வந்து சரியா நம்ம பார்த்து பேசுறதும் நடந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். It's always important that we weigh our own words and our heart. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவங்க டைமை நம்ம மதிக்கிறோம். We should respect other people's time. மற்றவங்கள மனுஷங்களா நம்ம என்ன சொல்றோம் மதிக்கிறோம். We respect them as human beings. நாம எப்படி இருக்கணும் அதாவது எப்படி எதிர்பார்க்கறோமோ அப்படியே எல்லாரும் நடந்துக்கணும் அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது. We can't expect everyone to behave in a way that's acceptable to us. So நம்ம உறவுகள்ல ரொம்ப ஞானமா புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். It's very important that we exercise wisdom and discernment in our relationships. ஒரு சிலர் என்ன சொல்வாங்க பாஸ்டர் அப்படியே நீங்க வரும்போது அப்படியே வீட்டுக்கு வாங்க பாஸ்டர். Some people just say, look, on your way back from somewhere, just come and visit me. என்ன பாஸ்டர் நீங்க அங்க தான் பக்கத்துல தான் இங்க வந்தீங்கன்னு சொன்னீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கலாமே. You know, they say, oh, you visited this place nearby, you could have come to my house. நான் அப்பாயின்மென்ட் வரேன்னு சொல்லாம போறதே கிடையாது எங்கேயுமே. You know, I never go like anywhere without booking an appointment with them first. நான் அப்படி போனேன்னு வெச்சீங்களே முதல் தடவை ஓகே தான் இருக்கும். ஆனா ரெண்டாவது மூணாவது அதே பழக்கத்துல இருந்தேன் அப்படின்னா மக்கள் என்ன மதிக்க மாட்டாங்க. You know, if I do that, maybe the first few times people will be okay with it, but after that they're going to stop respecting me. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பவுண்டரி இருக்கு, எனக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, அதை நான் மதிக்கிற ஆளா இருக்கணும். அது ரொம்ப everyone has boundaries. I myself have boundaries and I should respect that. We should respect that. அடுத்தது நான்காவதாக honest communication, அதாவது உண்மையான ஒரு தகவல் தொடர்பு வேணும். So the fourth principle we are going to look at is honest communication, speaking the truth. வேதவசனம் சொல்லுது சத்தியத்தை அன்பினால பேசணும் அப்படி சொல்லுது. Now the scripture says we should speak the truth in love. வெளிநாட்டுல போகும்போது என்ன சொல்வாங்க அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து ஆமான்னு சொல்றாங்களா இல்லையான்னு சொல்றாங்கன்னு தெரியல தலையாட்டுறதுல அப்படின்னு சொல்லுவாங்க. You know, when we go overseas, people often say that we don't know whether Indians mean yes or no. என்ன ஓகேங்களா? என்ன ஊவா இல்லையா சொல்லுங்க. Yeah, it's the way we shake our heads. It's neither yes or no. இங்கே நம்ம ஒர்க் ஆகுது. இப்போ எல்லாருமே வெஸ்டர்னைஸா ஆயிட்டு இருக்காங்க. இங்க எல்லாருமே வெஸ்டர்னைஸா தான் நான் பார்க்கறேன். It might ஓரளவுக்கு ஆகுது. But we are getting westernized at least to an extent. இப்போ யாருமே நான் பார்க்கறேன் எல்லாம் எப்படி தலையாட்டுறாங்கன்னா எல்லாம் கரெக்ட்டா தான் தலையாட்டுறாங்க. So I've been observing, like, you know, people nod correctly, you know, when they say yes they nod like this and they say no they do this. Very good. Very good. So என்ன எஸ்னா எஸ் நோனா நோ ரெண்டு கலந்த மாதிரி தலையாட்டவும் கூடாது சொல்லவும் கூடாது. You know, our yes should be yes and our no should be no. Both in our words and in our gestures we should reflect that. So நம்ம உறவுகள்லயும் சரி நம்ம வந்து மற்றவங்களுக்கு உபசரிப்பு தரதுலயும் சரி எல்லாத்துலயுமே நம்ம வந்து எஸ்னா எஸ் நோனா நோ. So whether it's in our relationship showing hospitality, our yes should be yes, our no should be no. ஒரு சில வீடுகளுக்கெல்லாம் போகும்போது அங்க சொல்லிடுவாங்க பாஸ்டர் 1 hour நம்ம உட்கார்ந்து பேசலாம் பாஸ்டர் 1 hour என்கிட்ட இருக்கு. வெரி குட், அதை நான் மதிக்கிறேன், ரொம்ப மதிக்கிறேன். You know, when I visit some people, they say, look, I only have an hour to talk to you, so is that okay? And I'm okay with it. I respect that. நானும் சொல்லிடுவேன், நான் வந்து half an hour இருக்கிறேன், half an hour அப்புறம் நான் போயிடுவேன், ஓகேங்களா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். And sometimes I tell them, look, I only have 30 minutes to spare, so I have to leave in 30 minutes. And இல்ல பாஸ்டர், communicate that. நீங்க டைம் எடுத்துங்க பாஸ்டர், 2 மணிக்கு கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு half an hour அப்புறம் 3 தடவை வாட்சை பார்த்தாங்கன்னா நான் நினைப்பேன் ஓகே அவங்க சொல்ல தயங்குறாங்க. Yeah, but instead of saying yeah sure I'm okay with that, if they say oh no it's okay you can stay for 2 hours, but as soon as it hits 30 minutes they're constantly looking at their watches, that's not good and I don't like that. So இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம உறவுகள் ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். You know, we need to understand these things. We're looking at how to have healthy relationships. நீங்க வேத வசனத்தை வாசிச்சீங்க அப்படின்னா வேத வசனம் சொல்லுது ஆண்டவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் அல்ல. என்னாகமம் 23:19. You know, when we read the scriptures, for example in Numbers 23:19, God says that God is not a man that he should lie. ஆண்டவருடைய இன்னொரு பேர் என்னன்னா சத்தியம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். One of the names of our Lord is truth. Jesus says I am the way, the truth and the life. நீங்க உண்மையை சொல்றதுனால குறைஞ்சே போக மாட்டீங்க, நான் உண்மையை சொல்றதுனால குறைஞ்சு போக மாட்டேன். You're not going to lose anything if you tell the truth. நீங்க உங்களுக்கு நான் திடீர்னு உங்களை கால் பண்ணி நான் பேசலாமா அப்படி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? You know, if I call you and ask you, hey can I talk to you, what are you going to say? சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு வெச்சீங்களா? You know, let's say you're eating. அது ருசியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. And you're eating some delicious food. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. And you want to enjoy your food. சொல்லலாம் பாஸ்டர் அர்ஜென்ட்டா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அர்ஜென்ட்டா இப்ப பேசலாம், இல்லனா ஒரு half an hour கழிச்சு நம்ம பேசலாமா?
நோ ப்ராப்ளம். Yeah, you can just tell me. Pastor, if it's urgent, sure, I'm happy to talk to you now. If not, I'm in the middle of having my food, so can we talk 30 minutes later? நானும் அப்படி சொன்னா நீங்க தப்பா நினைக்க கூடாது. And if I tell you that, you shouldn't take that the wrong way. பாஸ்டருக்கு ஆத்ம பாரமே இல்லைன்னு நினைக்க கூடாது. You know, you shouldn't assume that, look, I don't care about your soul, right? நான் எவ்வளவு நான் அர்ஜென்ட் இல்லைன்னு அர்ஜென்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது அர்ஜென்ட் இல்லாம தான் இருக்கணும். You know, if you say it's not urgent, it must not be urgent. அர்ஜென்ட்னா அர்ஜென்ட்னு சொல்ல வேண்டாம். And if it is urgent, you have to say it is urgent. ஏன்னா ஒரு மனுஷனை காட்டிலும் சாப்பாடு பெருசா கிடையாது. You know, people are more important than food. Food is not more important than அந்த people. நேரத்துல இருக்கிற அந்த தேவையை காட்டிலும் சாப்பாடு பெருசா கிடையாது. You know, the food is not more important than the need a person has. So இப்படி தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். மனுஷன் ஆண்டவர், அதாவது மனுஷனை வந்து அவருடைய சாயல்ல படைச்சிருக்காரு. மனுஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அதே நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவுண்டரி இருக்கு. You know, God has made humans us in his image, so people are very important. And it is also important that we have boundaries in our relationships with people. உறவுகள்ல வந்து உண்மையை பேசுறது வந்து நம்மளுடைய உறவை இன்னும் வலுப்படுத்தும் ஒழிய பலவீனப்படுத்தாது. Speaking the truth in our relationships only serves to strengthen our relationships. It's not going to weaken our relationships. இயேசு கிறிஸ்து வேதவசனம் சொல்லுது அவர் மனிதனாக வந்தார் அப்படி சொல்றத பார்க்கிறோம். The scripture says Jesus came into the world as a man. எந்த அளவுக்கு ஒரு மனுஷனா வந்தாரு? How did he come as a man? மனுஷ மாதிரி தோன்றினாரா அல்லது உண்மையிலே மனுஷனாக இருந்தாரா? Did he just appear to be a man or was he really man? அவர் உண்மையிலேயே முழுவதுமாக மனுஷனாக இருந்தார் அப்படிங்கறத He was truly and fully man. That's what we see taught in the scriptures. ஏன் அப்படினா மனுஷன் கூட வந்து ஃபுல்லா கம்யூனிகேட் பண்றதுக்கு உறவு கொள்வதற்கு தேவன் முழுவதுமாக உண்மையிலேயே மனுஷனாக மாற வேண்டியதாக இருந்தது அப்படிங்கறத பார்க்கிறோம். God fully and truly came to the earth as a man in order to communicate with us, have a relationship with us. இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய எல்லா சோதனைகளையும் அவர் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அவர் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டாரு, ஆனா சோதனையில விழல, பாவம் செய்யல அப்படிங்கறத பார்க்கிறோம். No, Jesus can understand all our temptations because he himself was tempted in every way that we are, and yet he never sinned. அப்ப நீங்க இயேசு கிட்ட போயிட்டு உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீங்க பேச முடியுமா? So can we go and talk to Jesus about our weaknesses? அவர் புரிஞ்சுக்குவாரா? Will he understand? Yes, அவர் புரிஞ்சுக்குவாரு. நீங்க அவர்ட்ட போயிட்டு நீங்க பேச முடியும். Yes, he will understand. You can go and talk to him. அதே போல நாம ஒருத்தவங்கள்ட்ட நம்முடைய லிமிட்டேஷன்ஸ், நம்முடைய பலவீனங்கள், நம்மளால என்ன முடியும் முடியாது இதை நம்ம தெளிவா பேசிக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். And in the same way, it is important for us to talk to each other, be honest with each other about our limitations, our weaknesses, what we can and can't do. அப்படி பேசும்போது நம்ம ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். And when we do talk to each other like that, it is also important that we understand each other. அடுத்தது ஐந்தாவதாக நம்ம என்ன பார்க்கறோம் அப்படி கேட்டிங்கன்னா, So the fifth point we are going to look at, ஒருத்தர் மதிக்கிறது. Respecting and honoring each other, having mutual respect for one another. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பக்கத்துல உள்ளவங்களை வந்து நம்ம அதாவது நான் இப்படி நினைக்க கூடாது. ஏன் டைம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்க டைம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல நினைக்க கூடாது. You know, it's important for us to respect each other. We should respect both. We should respect each other's time. I should not think, oh, my time is important but not yours. No. அதே போல நீங்க எனக்கு உபசரிப்பு கொடுக்கும்போது என்ன ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க கொடுக்குறீங்க, நான் அதை பார்க்கணும். ஒருவேளை நீங்க வந்து உங்களுடைய இல்லாமையில இருந்து கூட நீங்க செய்யலாம். You know, when you are showing hospitality towards me, you might be doing that from poverty. So இதை நம்ம ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it's important that we respect each other. ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்தார். நாங்க மிஷனரிஸ் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது வந்தாரு. So when I was a missionary in North India, someone visited our house. அப்ப நாங்க வந்து சிக்கன் மாசத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்போம். Back then we used to buy chicken only once a month. இப்போ எத்தனை தடவை கேட்டாதீங்க. Don't ask me how many times we buy chicken now. Okay. So ஒரு தடவை எடுப்போம். இவர் வந்துட்டாரு. அப்ப நாங்க டைம் பண்ணி, ஏன்னா மறுபடியும் ஆம்பளை பையனுக்கு நல்லா சாப்பிடுவாங்க இல்லைங்களா. ஸோ பார்த்தோம், ஓகே சரி 1 கிலோ எடுக்கலான்ட்டு 1 கிலோ சிக்கன் தான் எடுத்தோம். So because he was coming and we would buy chicken only once a month, we timed it so that we could buy a kilo of chicken when he comes. சிக்கன்லாம் நல்லா சாப்பிட்டாரு. He ate the chicken very well. சிக்கன் சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டாரு. No, he ate chicken and chapati. போயிட்டு சொல்றாரு, அவங்க வீட்டில் டெய்லி சிக்கன் தான் சாப்பிட்றாங்க. And he went and started spreading this rumor that every day we would eat chicken. 1 கிலோ சிக்கன் இருக்கிறாங்க. You know, they bought 1 kg of chicken. நீங்க சீக்கிரத்தை பார்த்தா தெரியும் 1 கிலோ நத்திங் பாஸ்டர் அப்படின்ட்டு தெரியுது எனக்கு. And he said like 1 kilo of chicken is nothing. பட் அப்ப 1 கிலோ எங்களுக்கு பெருசா இருந்துச்சு. Oh, but back then that was a lot for us. போற இடத்துல ஒரு சிலர் எல்லாம் கேட்டாங்க, நீங்க ரொம்ப சிக்கன் சாப்பிடாதீங்க. You know, so when I would go around town, people would tell me, look, don't eat too much chicken. என்ன நம்ம அளவா சாப்பிடலாம், புரோட்டீன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சுவாங்க, எவ்வளோ ப்ரோட்டீன் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம். நான் சொல்ல என்ன ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல.
And some people started lecturing me about my protein intake and stuff, how much chicken I could eat to get the required amount of proteins. அப்புறம் தான் இது தெரிஞ்சு. So I couldn't understand initially why they were telling me that, and then I realized it was because this guy was going around telling people that. நான் யோசிச்சேன் இவருக்கு வந்து எங்களை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியல. So I realized this man just didn't know how to respect us. ஒரு மிஷனரி நமக்கு வந்து சிக்கன் கறி எல்லாம் போட்டுருக்காரு இன்னைக்கு அப்படின்னு அதை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியல. So he didn't know to respect the fact that we as missionaries were willing to serve him chicken. அருமையானவர்களே, நாம எந்த சூழல்ல ஒவ்வொருத்தவங்களும் எந்த சூழல்ல இருக்காங்க, அன்னைக்கு ஒருவேளை உடம்பு சரியில்லாம கூட இருந்திருக்கலாம், அவங்க நமக்காக குக் பண்ணிக்கலாம் அன்னைக்கு. You know, people might be in different circumstances. Maybe they were sick and they still chose to show hospitality. எல்லாத்த காட்டிலும் முக்கியமானது என்னன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், பரஸ்பர மரியாதை. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So the most important thing first and foremost is showing mutual respect. அந்த மரியாதை எதில இருந்து வருது அப்படி கேட்டிங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு நேசிக்கிறதுல இருந்து வருகிறது. And this respect is born out of love for each other. ஆண்டவரே எந்த அளவுக்கு மக்களை ரெஸ்பெக்ட் பண்றாரு அப்படி நீங்க பார்க்கலாம். We see God respects people. நீங்க வந்து ஏசாயாவுல பாத்தீங்கன்னா வாங்க உட்கார்ந்து நம்ம ரெண்டு பேரும் ரீசன் பண்ணலாம், பேசலாம் வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு, ஆண்டவர் கூப்பிடுறாரு இஸ்ரவேல் மக்களை. Yeah, in Isaiah chapter 1, God invites the Israelites, his people, to say, come, let us reason together. ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு மக்களை நேசிச்சிருந்தாருன்னா அவர் முதல் இனிஷியேட்டிவ் எடுத்து இவங்களோட வந்து உறவு வச்சுக்கணும், ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப், உடன்படிக்கை உறவு வச்சுக்கணும் வந்திருப்பாருங்க. யோசிச்சு பாருங்க. You know, God takes the initiative in our relationship. He loves us so much that he wants to enter into a covenant relationship with us. நம்ம ஆண்டு வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அன்பு, இரக்கம், நியாயம், நீதி. இதை தான் எதிர்பார்க்கிறார். You know what God expects from us is love, mercy, justice. These are the things God expects from us. அதான் மீகா 6வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். That's what we read in Micah chapter 6 verse 8. சோ நம்ம ஒவ்வொரு மனுஷனையும் நம்ம அவங்கள வந்து தேவனுடைய சாயலாக பார்ப்பதும் மதிப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். It is very important that we recognize and respect the fact that every man and woman is made in the image of God. ஒவ்வொருத்தங்களுக்கும் வரம்புகள் இருக்கு நான் சொன்னேன். வரம்புகள், பவுண்டரிஸ் இருக்கு நான் சொன்னேன். Everyone has boundaries. அந்த பவுண்டரிஸை நம்ம மதிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். And it is important to respect those boundaries. சிலர்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப பேசுற ஆள் கிடையாது. You know, I'm not someone who talks too much. சோ நான் ரொம்ப பேசல அப்படிங்கிறதுக்காக பாஸ்டருக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல அப்படி நினைச்ச கூடாது. So you shouldn't assume that just because I'm not saying much I'm not interested in you. நான் வந்து ஒரு 3-4 hours 5 hours மக்களோடே இருந்துச்சு அப்படினா அட்லீஸ்ட் 1 hour தனியா போய் உட்கார்ந்தா நான் வந்து ரெகூபரேட் ஆக முடியும், மறுபடியும் எனர்ஜிக்கு வர முடியும். You know, sometimes I get tired after spending 3 or 4 hours with people, so I need at least an hour to recover. சிலருக்கு மக்களோட இருந்தா தான் எனர்ஜி வரும். No, but there are others who feel energized only when they are around people. So சிலர்லாம் கேட்டுக்குவாங்க, இன்னும் ஒரு என்கிட்ட கேட்பாங்க, இன்னும் ஒரு 1 hour ஓகேயா நீங்க எங்களோட இருக்கலாமா அப்படி கேட்டுக்குவாங்க. You know, some people ask me, they say, look, are you okay to spend an hour with us? நான் சொல்லுவேன் 1 hour மட்டும் ஓகே சொல்லிடுவேன். And I would say, yeah, like exactly an hour is fine. Because அவங்கள பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. நீங்க எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருங்க, அதுக்கு அப்புறம் மறுபடியும் ரெஸ்ட்ல தூங்குறது கிடையாது. I want to be alone for some time. Yeah, it doesn't mean I don't respect them, it just means I need some rest. ஏன்னா நான் இதோட ரொம்ப மோசமா இருந்தேன் முன்னாடி. I used to be much worse actually. But இப்போ வந்து நல்லா தான் இருக்கிறதா நினைக்கிறேன் நான். But I hope I've gotten much better now. So நம்ம வந்து அடுத்தவங்களை எல்லா விதங்களிலும் அவங்களுடைய personality traits-ஐயும் மதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். It's also important that we respect people's personality traits. சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஜோக் சொன்னீங்கன்னா நீங்க உடனே சிரிக்க மாட்டாங்க. You know, some people, you know, they don't laugh when you tell a joke. நீங்க சிரிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு யோசிச்சு சிரிப்பாங்க. You know, once you're done laughing and then they suddenly remember what you said and they start laughing. நீங்க அந்த மாதிரி பாத்திருக்கீங்களான்னு தெரியல. I don't know whether you have seen. எனக்கே சில வெல்ல லேட்டா தான் புரியும், ஆனா சிரிக்க மாட்டேன். அவங்க இப்ப சிரிச்சா தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு அமைதியா இருப்பேன். So sometimes it takes me a while to understand the joke and I choose not to laugh because the time's gone. அந்த மாதிரி ஆட்கள் டியூப் லைட்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, இப்ப எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. You know, people used to call such people tube lights. பட் அதையும் புரிஞ்சிட்டு என்னைய சிலர் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இவனுக்கு கொஞ்சம் லேட்டா தான் புரியும்னு சொல்லிட்டு எனக்கு அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லும்போது அந்த ஹியூமரே போயிருது. You know, some people understood this about me and they started explaining the jokes to the point where it lost its humor. நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா என்னையும் மதிச்ச ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அதுதான் நான் சொல்றேன். So the point I'm trying to make is there are people who respect me. So அதே போல நம்ம மற்றவங்களை மதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா பழகுறதுல இருக்கிற விஷயத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். So it's very important that we respect other people and this is all in the context of having good godly relationships. நமக்கு ஏன் இத்தனை gospels இருக்கு? 4 gospels இருக்கு. So why do we have 4 gospels? ஒன்னு சரியா விளங்கலன்னா இன்னொரு பிடிச்சுக்கங்க. You know, if you don't understand one, read the other. இது புரியலன்னா நீங்க அதை பிடிச்சுக்கங்க. If you don't understand this, எல்லாத்தையும் புரியும்போது ஒண்ணா வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு gospel கிடைச்சிருது. You know, when you combine them, you get the full picture, you understand. ஆண்டவரை போல ஒரு கம்யூனிகேட்டர் வந்து இருக்கவே முடியாது. You know, there is no communicator like God. வசனம் சொல்லுகிறது அவர் எல்லா விதங்களிலும் நம்மளோட வந்து உறவு கொள்ள அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கிறார். You know, God communicates with us in so many ways. அதுக்கு அப்புறம் அவரே இறங்கி வந்துட்டார்.
And then he came to the earth as a man. Hallelujah, praise the Lord. Praise the Lord. ஏன் அப்படின்னா அவர் நம்மள அன்பு செலுத்தினதுனால தான் அப்படின்றத பார்க்குறோம். And this was because he loved us. ஏன் அப்படின்னா உறவு கொள்வதற்காக தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். And this is to have a relationship with us. ஸோ இந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில. So relationship is very important in our lives. நம்ம தாராளமா மற்றவங்களை நேசிக்க முடியலையா, தாராளமா எதுவும் செய்ய முடியலையா அப்படின்னா நமக்கு வந்து ஒரே ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா ஆண்டவர்கிட்ட இன்னும் வளர்றது தான், ஆண்டவருக்குள்ள இருக்கிறது ஆண்டவர்ல இன்னும் வளர்றது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. So if we are struggling to show generosity and hospitality and love towards others, what we really need to do, the solution to that is to grow in the Lord. நமக்கு தாராளமா யாரும் இல்ல, நம்மள வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனசு வேணும்னா ஆண்டவருக்குள்ள இருந்தா மட்டும் தான் செய்ய முடியும். So, and if we feel like other people are not being kind to us, showing hospitality towards us, or if they are treating us poorly, the only way we can forgive them and still have a good relationship with them is if you are trusting in the Lord. உங்களுக்கு யாரும் மதிப்பு தந்தே ஆகணும்லாம் இல்லவே இல்லை, எனக்கு யாரும் தந்தே ஆகணும் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஏற்கனவே மதிப்பை கொடுத்துட்டார். You know, we don't, our respect and our value and worth doesn't come from other people, and we don't have to expect that from other people because God has already given us value and worth. அது காட்டிலும் ஒரு பெரிய மதிப்பு என்னன்னா அவருடைய உறவுக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்துட்டார். The most important relationship we have is that God has brought us into relationship with himself. எப்ப நீங்க ஆண்டவருடைய அந்த சுவிசேஷத்தை கேட்டு அவருடைய உடன்படிக்கை உறவுல வந்தீங்களோ அன்னைக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. You know, when we heard the gospel and trusted in Christ and came into this covenant relationship with God, that's when we have become children of God. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து தாராள மனப்பான்மையோட ஒரு பெரிய உறவுக்குள்ள அழைச்சிருக்காரு. You know, God has so generously and graciously invited us into this covenant relationship with him. கீழ அடிமைகளா இருந்த நம்மள தூக்கி என்ன செய்தார், அவரோட உட்கார வச்சாரு. You know, we were slaves and yet he has now seated us with Christ. நாம நம்முடைய ஃபேஸையே காண்பிக்க முடியாத அளவுக்கு அவமானத்துல இருந்தோம், ஆனா நமக்கு நல்ல ஃபேஸ் கொடுத்திருக்காரு. You know, we were in shame, but now God has given us honor. Hallelujah, praise the Lord. அப்ப நம்முடைய எல்லா உறவுலயும் நீங்க என்ன செய்யுங்க, எஸ்னா எஸ், நோனா நோன், இதுனா இது, இப்படிதான், இது பவுண்டரிஸ், இது ஓகே, இது ஓகே இல்ல, எல்லாமே நீங்க தெளிவா பேசுங்க. You know, so in our relationships, be clear, have clarity, say yes and no and mean it, have clear boundaries. என்னுடைய ஜெபம் இன்னைக்கு காலையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, My prayer this morning is this. எல்லா உறவுகளை காட்டிலும் நம்ம ஆண்டவருடைய உறவை மதிக்கணும். More than any other relationship, we should respect our relationship with God. ஆண்டவருக்குள்ள வளரணும். We should grow in the Lord. அந்த வளர்ச்சியினுடைய பிரதிபலிப்பாக நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் கூட நல்ல உறவுகளை வைத்துக்கணும். And as a fruit of that, we should also have good relationships with ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. May God help us.